வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்கே வசந்த். உலகத்தில் மொத்தம் 195 நாடு ஐநா சபையில் உறுப்பினராக இருக்கிறாங்க. இந்த 195 நாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி கரன்சி அந்த நாட்டோட கரன்சி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய கரன்சிகளில் முதல் 5 இடங்களில் பிடிச்சிருக்கக்கூடிய நம்ம இந்திய ரூபாய் மதிப்போடு ஒப்பிடும்போது அதிக மதிப்புடைய கரன்சி 5 நாட்டோட கரன்சி என்னென்ன, அது எந்தெந்த நாடு, அது எவ்வளவு மதிப்பு அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் 5வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம். இந்த நாட்டோட கரன்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பிரிட்டிஷ் பவுண்ட் ஸ்டெர்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டோட ஒரு பவுண்ட் ஸ்டெர்லிங் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் 95 ரூபாய் மதிப்புக்கு வருது. அதாவது அவங்க ஒரு பவுண்டு கொடுத்தா நம்ம 95 ரூபாய் அவங்களுக்கு அதுக்கு ஈக்குவலாக தர வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அடுத்து 4வது இடத்துல இருக்கக்கூடிய கரன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோர்டான் தினார். அதாவது ஜோர்டான் மற்றும் பாலஸ்தீனம் ஆகிய 2 நாடுகளுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கரன்சி தான் பொதுவான கரன்சியாக இருக்குது. இந்த கரன்சியை என்ன சொல்லுவாங்கன்னா ஜோர்டானியன் தினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜோர்டானியன் தினார் அப்படின்றது 103.82 பைசா, அதாவது 103 ரூபா 82 பைசா. 3வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு ஓமன் நாடு. இதோட கரன்சி பார்த்தீங்கன்னா ஓமன் ரியால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஓமன் ரியாலோட மதிப்பு நம்ம இந்திய ரூபாயில் 191.21 பைசா. 2வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு பக்ரைன் நாடு. பக்ரைன் நாட்டோட கரன்சிக்கு பேர் பக்ரைன் தினார். ஒரு பக்ரைன் தினாரோட மதிப்பு இந்திய ரூபாயில் 195 ரூபாய் 24 பைசா. கடைசியாக முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு குவைத் நாடு. இந்த குவைத் நாட்டோட கரன்சிக்கு பேர் குவைத் தினார். ஒரு குவைத் தினாரோட இந்திய மதிப்பு 241 ரூபாய். சரி, குவைத் தினார் 241 ரூபா வரைக்கும் வந்துடுச்சு. எங்கள் லிஸ்ட்டில் அமெரிக்கன் டாலரே வரல அப்படின்னு கேட்குறது எனக்கு நல்லா புரியுது. அமெரிக்க டாலரோட மதிப்பு உலக அளவில் கணக்கிடும்போது 9வது இடத்துல இருக்குது. அமெரிக்க டாலரோட இன்றைய மதிப்பு ஒரு அமெரிக்க டாலருக்கு நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு 73.61 பைசாவாக இருக்குது. நான் இப்போ சொன்ன அனைத்து கரன்சிகளும் ஒவ்வொரு நாளும் மாறக்கூடியது. இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிற டேட்டு 19 செப்டம்பர் மாதம் 2020ஆம் ஆண்டு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அன்னன்னைக்கு கரன்சியோட அப்டேட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கூகுளில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதெல்லாம் சரி, நம்ம நாட்டோட கரன்சியை லிஸ்ட்டில் சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நம்ம நாடு சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னாலையும் பயன்படுத்துகிற அளவு, அதாவது ரூபாயை பயன்படுத்தக்கூடிய அளவில் நம்ம உலக அளவில் 4வது இடத்துல இருக்கோம். முதல் இடத்துல அமெரிக்க டாலர் தான் உலக அளவில் அதிக பயன்பாட்டில் இருக்குது. இப்படி ஒரு நாடுகளும் பயன்படுத்துகிற இடத்துல நம்ம 4வது இடத்துல அதிகமாக இருக்கும். இதாச்சும் நம்ம கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கிற மாதிரி இருக்குன்னு சந்தோஷப்பட வேண்டியதான். ஓகே நண்பர்களே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டெய்லி உங்களுக்கான வீடியோ காத்துக்கிட்டு இருக்கு. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே வசந்த்.